வெல்கம் டு தமிழ் குரு அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம உரியினுடைய தொடர்ச்சியான பகுதியில் வினாக்கள் பார்க்கலாம். 10 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட அதிகமான வினாக்கள். இன்றைக்கி நம்ம 90 வினாக்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போவோம். வியல் என்னும் உரிச்சொல் உணர்த்துவது வெப்பம், குளுமை, தனிமை, அகலம். கரெக்ட் ஆன்சர் அகலம். பேம், நாம், உறும் என்னும் 3 உரிச்சொற்கள் உணர்த்துவது இசைப்பொருண்மை, ஓசைப்பொருண்மை, நிறைப்பொருண்மை, அச்சப்பொருண்மை. கரெக்ட் ஆன்சர் அச்சப்பொருண்மை. வய என்னும் உரிச்சொல் உணர்த்துவது திறமை, குணம், மேன்மை, வலிமை. கரெக்ட் ஆன்சர் வலிமை. வாள் என்னும் உரிச்சொல் உணர்த்தும் பொருள் ஒளி, களி, தளி, ஒளி. கரெக்ட் ஆன்சர் ஒளி. யானர் என்னும் உரிச்சொல் உணர்த்தும் பொருள் அம்மை, அழகு, தோல், புதுவருமாய். இது உங்களுக்கே தெரியும், புதுவருவாய் என்பது தான் கரெக்ட் ஆன்சர். அமர்தல் என்னும் உரிச்சொல் தரும் பொருள் வெறுத்தல், பகைத்தல், விரும்புதல், வசைபாடுதல். இதற்கு கரெக்ட் ஆன்சர் விரும்புதல். யான் என்னும் உரிச்சொல் உணர்த்தும் பொருள் அழகு, திறமை, செம்மை, முதுமை. இதுக்கு அழகு என்பது தான் சரியான விடை. பரவு, பளிச்சு என்னும் 2 உரிச்சொல்லின் பொருள் உங்களுக்கே தெரியும். பரவு, பளிச்சுன்னா போற்றுதல். வரைவு, கூர்மை, காப்பு, புதுமை, விரைவு, விளக்கம், மிகுதி, சிறப்பு, அச்சம், முன்னின்று தெளிவித்தல் என 10 பொருள்களை தரும் உரிச்சொல். இது முக்கியமான வினா. கொடி, தடி, கடி, முடி. கடி என்பது தான் சரியான விடை. ஐயம், காரம் என்னும் 2 பொருள்களை உணர்த்தும் சொல். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியும். கடி என்பது தான் சரியான விடை. ஐ என்னும் உரிச்சொல் தரும் பொருள் உவமை, அச்சம், வியப்பு, பண்பு. சரியான விடை வியப்பு. முனைவு என்னும் உரிச்சொல்லின் பொருள் குறைவு, நிறைவு, வெறுப்பு, திறமை. உங்களுக்கே தெரியும், வெறுப்பு என்பது தான் கரெக்ட் ஆன்சர். வை என்னும் உரிச்சொல் தரும் பொருள் இதற்கு சரியான விடை கூர்மை. எருள் என்னும் உரிச்சொல் தரும் பொருள் மேன்மை, வெப்பம், திரட்சி, வலிமை. கரெக்ட் ஆன்சர் வலிமை. உரிச்சொல்லின் முன்னும் பின்னும் வரும் மொழிகளை ஆராய்ந்து அவற்றுள் பொருத்தமான சொற்களை ஏற்று உணர்த்துக. திறன், மருள், பொருள், பரல். கரெக்ட் ஆன்சர் பொருள். கூறிய பொருளில் அன்றி வேறு பொருள் தோன்றுமாயினும் இணைத்துக் கொள்க. எழுத்தோடு, சொல்லோடு, பொருளோடு, குணத்தோடு. இது பொருளோடு தான் நம்ம சேர்த்திக்கணும். சொற்களால் கருத்துணர்தலின் நிலை இல்லை. வன்மை செய்தல், வரம்பு செய்தல், புன் செய்தல், நிறை செய்தல். கரெக்ட் ஆன்சர் வரம்பு செய்தல். பொருளை உணர்த்தும் ஆற்றல் கேட்போனுக்கு சொல்லும் பொருளில் உண்டாகாது. முடக்கம், மயக்கம், மேன்மை, துன்பம். இதற்கு மயக்கம் என்பதுதான் சரியான விடை. உணர்கின்ற முறைமை உணர்வோர்தம் உணர்ச்சி பொறுத்துள்ளது. பொருளையும், குணத்தையும், மேன்மையையும், வலிமையும். கரெக்ட் ஆன்சர் வலிமையும். எழுத்து பிரிந்து இசைத்தல் இல்லை. பெயர் சொல்லிற்கு, வினை சொல்லிற்கு, இடைச்சொல்லிற்கு, உரிச்சொல்லிற்கு. இதற்கு சரியான விடை உரிச்சொல்லிற்கு. இனி பார்க்கக்கூடிய வினாக்கள் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது அதிலே டிக்காக இருக்கும். எளிமையான விடையாக இருக்கிறங்காட்டி அதிலே டிக்காக இருக்கும். கூறிய உரிச்சொற்கள் அன்றி நெறியில் வலுவாது காலத்தின் பயனாக தோன்றும் சொற்களின் பொருள் ஏற்றுக்கொள்வது எது? பொருட்பயன், பிறவிப்பயன், வினைப்பயன், காலத்து பயன். காலத்து பயன் என்பது தான் கரெக்ட் ஆன்சர். சொற்கள் வகை எத்தனை? 4 வகை. செந்தமிழ் வழங்கி வரும் பகுதிகளில் வழக்கு சொற்களாக பொருந்தி எந்நிலத்திலும் தம் பொருள் வழங்காமல் ஒழிக்கும் சொற்கள் இயற்சொற்கள். எளிமையாக பொருள் விளங்குமாறு வரக்கூடிய சொற்கள் எல்லாம் இயற்சொல். ஒரு பொருளை உணர்த்தி வரும் பல சொல்லும், பல பொருளை உணர்த்தி வரும் ஒரு சொல்லும் இடம்பெறுவது இது உங்களுக்கே தெரியும், திரிசொல். செந்தமிழ் நிலத்துடன் சேர்ந்து 12 நிலத்தும் தாம் குறித்த பொருளை விளக்கும் சொல் திசை சொல். வடமொழிக்கே உரிய சிறப்பெழுத்து அல்லாமல் செந்தமிழ் எழுத்துக்களால் ஆகிய சொல் வட சொல். சொல் சிறிது மாறுபட்டு வந்தாலும் பொருத்தும் உடையன வாயின் அறிவுடையர் நீக்க மாட்டார்கள். 4 வகை சொற்களும் செயல் இடத்து பெற்று வரும் விகாரங்கள் என்பதுதான் சரியான விடை. அடுத்து தொல்காப்பியம் குறிப்பிடக்கூடிய பொருள்கோள் 4 வகைப்படும். சொல் வேறு நிற்க அதன் முடிக்கும் சொல் வேறு நிற்றல் எது? நிரல், நிறை, பொருள்கோள். அளவடிகள் இரண்டிலும் உள்ள 8 சீர்களையும் தனித்தனியே எடுத்து பொருந்தும் இடம் அளித்து பொருளை அமைத்தல்
சுண்ணம். சீர்கள் நின்ற வண்ணமே நிற்க அடிகள் மட்டும் தம்மிடம் விட்டு பெயர்ந்து மற்றொரு இடத்துக்கு சென்று நிற்குமாறு அமைதல் அடிமறி மாற்றுக் கொள்கோள். மேலும் ஈற்றடி இறுதிச்சீர் இரண்டாம் அடியில் சென்று திரிதலும் நீக்கப்பட மாட்டாது. அடிமறி மாற்றுப் பொருள்களில் இது அமையும். பொருள் எதிர்வந்து பொருந்துமாறு சொல்லிருக்கும் இடத்தை மாற்றி முன்னும் பின்னும் பொருள் கொள்ளுதல் மொழிமாற்றுப் பொருள்கோள். உறவை உணர்த்தி வரும் பெயர்களை பிரிக்க இயலாத எழுத்துக்கள். இதில் 4 ஆப்ஷனில் தா, நா, நு, ஏ என்பது தான் சரியான விடை. இசை நிறைத்தல், அசை நிலையாய் நிற்றல், பொருள் வேறுபாட்டுடன் சேருதல் இவை எல்லாமே ஒரு சொல் அடுக்கு எனப்படும். தொகை மொழி 6 வகைப்படும். உருபுகள் விரிந்து பொருள் உணர்த்த வேண்டிய இடத்து விரியாது சேர்ந்து நின்று பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை. ஓம உருபு தொடர்பொருள் போல பொருளை உணர்த்துவது ஓமை தொகை. இது இந்த 6 வகை வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகைன்னு ஒரு வினாக்கள் இந்த மாதிரி அமையும். காலத்தை இடமாக கொண்டு வருவது வினைத்தொகை. வண்ணம், வரவு, அளவு, சுவை என்பன போலவும் பிறவும் உணர்த்துவது பண்பு தொகை. இரு பெயர்கள் இணைந்து வரும் 2க்கும் மேற்பட்ட பல பெயர்களால் வருவது முகத்தல் அளவு பெயரால் எண்ணெய் குறித்து வரும் பெயரால் வருவது உம்மை தொகை. பண்பு சொல்லிலும் உம்மை தொக்க பெயரிடத்தும் வேற்றுமை தொக்க பெயரிடத்தும் இறுதி சொல்லிடத்தும் வருவது அன்மொழி தொகை. பொருள் நிற்கும் இடம் எத்தனை? 4 வகை. எல்லா தொகைகளும் ஒரு சொல் தன்மையாய் நடத்தலை உடையன எவை? தொகைமொழிகள். உயர்தினை எடுத்து வரும் உம்மை தொகையின் ஈராகி வரும், பலர்வாளுக்கு ஈராகி வரும். எல்லாம் அந்த பொருளின் இயல்பாய் இத்தன்மை உடையதாய் என்பது குறிப்பு மொழிகள். இசை நிறைந்து வரும் சொல்லடுக்குகள் எத்தனை முறை அடுக்கி வரும்னா 4 முறை அடுக்கி வரும். விரைவு பொருளில் வரும் சொல் எத்தனை முறை அடுக்கி வரும்னா 3 முறை அடுக்கி வரும். கண்டீர், கொண்டீர், சென்றது, போயிற்று என்றும் 4 வினைச்சொற்களும் வினாவோடு பொறிந்து வருவதுதான் அசைநிலை அடுக்கு என்பர். கேட்டை, நின்றை, காத்தை, கண்டை எனும் 4 வினைச்சொற்களும் முன்னிலையில் வராத இடத்து வருவது அசைநிலையாகும். வினைமுற்று 12 வகை. விதியுள் அடங்காமல் பிற இடங்களில் வரும் வினையும் நிலை பெறுதல் முற்றுத்தன்மையாய் வருவது நிலை வருதல். ஆப்ஷன் தான் சரியான விடை. முற்று சொற்கள் தாம் தத்தம் சொற்கள் பல அடுக்கி வந்தாலும் முடிவது பெயரை கொண்டு முடிகிறது. எச்ச சொற்களின் வகை எத்தனை? 10. பிரிநிலை பொருளோடு முடியும் இயல்பை உடையது பிரிநிலை எச்சம். ஏகார பிரிநிலை, ஓகார பிரிநிலை என்ற 2 வகை உடையது வினை எச்சம். தெரிநிலை வினையும் குறிப்பு வினையும் உடையது வினை எச்சம். ஆக்கச்சொல்லோடு வரும் வினை குறிப்பு வினை. இது முக்கியமான வினாங்க. ஆக்கச்சொல்லோடு வரும் வினை குறிப்பு வினை. பெயரை கொண்டு முடிவது பெயரெச்சம். இது உங்களுக்கு எளிமையான வினாக்கள் தான். ஒளிந்த சொல்லை எச்சமாக கொண்டு முடியும் எச்சம் ஒளி இசை எச்சம். மண், தில், ஓகார, ஒளி இசை ஆகிய 3 வகை உடைய எச்சம் ஒளி இசை எச்சம். ஏகாரம், ஓகாரம், உம்மை போன்று எச்சமும் எதிர்மறைகளாகிய முடிவது எதிர்மறை எச்சம். தன் வினை உம்மையுடன் தொடர்ந்து சொல்லுக்கு பொருந்திய முடிவை தருவது உம்மை எச்சம். எதிர்காலம், இறந்த காலம், நிகழ்காலம் மயங்கி வந்தாலும் நீக்கப்பட மாட்டார் உம்மை எச்சம். வினையை கொண்டு முடியும் எச்சம் என. சொல்லெச்சம், குறிப்பெச்சம், இசையெச்சம் 3ம் தமக்கு மேல் வந்து முடிவை உடையன எச்ச சொல். குறிப்பு, இசை எச்சங்கள் உணர்த்துவது எஞ்சி நின்ற பொருளை உணர்த்தும். ஒரு சொல்லின் முன்னும் பின்னும் ஒரு சொல் மட்டும் எஞ்சி வருவது சொல்லெச்சம். தொன்று தொட்டு வழக்கிற் பொருந்தி வருவதனை மறைத்து கூறக்கூடாது, வழக்கின்படியே கூறுதல் வேண்டும் என்பது அவையில் கிளவியை. ஈ, தா, கொடு என்று 3 சொற்களும் இடம் வருவது இரத்தற் சொல். மிகவும் இழிந்தவன் உயர்ந்தவன் இடத்தில் கூறும் சொல் ஈ. ஒத்த நிலையில் உள்ளவன் கூறும் இரத்தல் சொல் பொருள் தா. இது முக்கியமான வினாங்கள்ங்க. ஈ, தா, கொடு என்பது முக்கியமான வினா. தன்னின் இழிந்தான் ஒருவனிடம் இறக்க நேர்ந்த இடத்து உயர்ந்தோன் கூறும் குற்று கொடு. எங்கெங்க ஈ, தா, கொடு என்பது எங்கெங்க சொல்லணும்னு தெளிவாக சொல்லியிருக்கிறார். தன்னை பிறன் போல் கருதும் எண்ணம் உள்ள இடத்து தன்மை இடத்தும் வருவது கொடு. வழங்கியவாறே வழங்குவதல்லது இலக்கணத்தால் வரையறுத்து உரைக்கப்படாத சொற்கள் எத்தனை? 5. முன்னிலை வினைமுற்று சொல் எது? செய்யாய். முன்னிலை வினைமுற்றில் ஆய் என்னும் ஈறுகட வருவது செய். புதிய
சொற்கள் பழமையான சொற்கள் வருவது ஏற்றல் வேண்டும். ஸோ இது வரைக்கும் நம்ம 10 நிமிடங்களில் 90 வினாக்கள் பார்த்துட்டோம். அதாவது கடந்த 2 வீடியோக்களில் உரியியல் சாப்டர் முடிச்சிட்டோம். தொல்காப்பியத்தில் மீதி இயல்களை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.